ஹாய் காய்ஸ், திருப்பூர்ல இருந்து சந்தியா. எதுக்கு இந்த வீடியோனா, ஃபுல் வீடியோ தள்ளி விடாம மறக்காம பாருங்க. கம்பெனில இருந்து வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க வேலைக்கு போறது இல்லையா, யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் நிறைய பணம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, நிறைய கேள்விங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. எதுல ஐயோ வளருதே, எந்த சேனல்ல இருந்து நான் நிறைய அமௌண்ட் பணம் எடுத்தாலும் வேலைக்கு நான் போறது போய்தான் ஆவேன். ஏங்க நீங்கதான் யூடியூப்ல பேஸ்புக்ல நிறைய அமௌண்ட் எடுக்கிறீங்களே, நீங்க ஏன் வேலைக்கு போறீங்கன்னு கேட்கலாம். நான் ஒரு சொந்த வீடு கட்டுற வரையும் நான் வேலைக்கு போய் தான் ஆவேன். அதுல எனக்கு யூடியூப் சேனல்லையோ பேஸ்புக்லயோ 1,00,000 ரூபா வந்தாலும் நான் சொந்த வீடு கட்டுற வரையும் நான் வேலைக்கு போய் தான் ஆவேன். இதுதாங்க உங்க திருப்பூர் சந்தியாவோட குறிக்கோள், வேலைக்கு போகணும். அதுதான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலையில இருந்து கம்பெனில இருந்து ஏன் உங்க வீடியோஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு கேக்குறீங்க. கம்பெனில இருந்து எதுக்கு வரமாட்டேங்குதுன்னா, கம்பெனில வீடியோ போடக்கூடாது சொல்லிட்டாங்கங்க. என்ன பண்றது, நம்ம கம்பெனில மட்டும்தான் வீடியோ போட முடியுமா? வீட்டுல போடலாம், கோயிலுக்கு போற இடத்துல போடலாம், ஷாப்பிங் போற இடத்துல போடலாம், நம்மளோட ரொட்டீன் போடலாம். அதனால கம்பெனில இருந்து நீங்க மேல் திருப்பூர் சந்தியா வீடியோ வராது. வந்ததுன்னா வேற கம்பெனிக்கு போற மாதிரி இருக்கும். வேற கம்பெனிக்கு போற மாதிரி இருந்தா கரெக்ட், கண்டிப்பா உங்களுக்கு வரும். எப்படி எனக்கு கம்பெனில இருந்து எனக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ, அதே மாதிரி நான் எங்க இருந்து வீடியோ போட்டாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், என் ஃபாலோவர்ஸ். அதே மாதிரி நான் ஃபுல் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன், அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு, எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, வீடியோ போடுறா இவன் நல்லா சம்பாதிப்பான். இந்த வீடியோ போடுறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமாங்க. காலைல ஏஞ்சுக்கணும், என்னோட கஷ்டத்தை சொல்றேன், மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. காலைல ஏஞ்சுக்கணும், வாக்கிங் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், சமைக்கணும், பிள்ளைங்களை குளிக்க வைக்கணும், பிள்ளைங்களை லஞ்ச் பாக்ஸ் கட்டணும், நிறைய வேலை இருக்குங்க பெண்களுக்கு. அதையும் தாண்டி வீடியோ போடுறாங்கன்னா இதுல ஒரு வருமானம் வரும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போடுறாங்க. அதுக்காண்டி ஒரு பொண்ணை இப்படி தப்பான பட்டம் கட்டாதீங்க. எனக்கு எங்க வீட்டுல ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் இருக்கா. எங்க ஹஸ்பண்டுக்கு இந்த வீடியோக்கு எல்லாம் வர பிடிக்காது. அப்படி வர மாதிரி இருந்தா கண்டிப்பா அவரையும் கூட்டிட்டு வந்துருவேன் இல்லையா வீடியோவுக்கு. ஒரு பெண்ணு வீடியோ போட்டாலே தப்பா நினைக்கிறீங்க, அப்படி நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் சந்தியா யாரு, எப்படி திருப்பூருக்கு வந்தாங்க, எங்க ஸ்கூல் படிச்சாங்க, திருப்பூர் சந்தியாக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய பேர் தப்பு தப்பா கமெண்ட் பண்றீங்க. அப்படி தப்பு தப்பா கமெண்ட் பண்றதுக்கு 1% கூட நான் தகுதியான பொண்ணு கிடையாதுங்க. ஏன்னா வேலை உண்டு, வீடு உண்டு, வீடியோஸ்குள்ள வந்தேன். அதுக்கு ஃபேக் ஐடி நிறைய வந்ததுனால என்னோட இமேஜ் ஃபாயில் ஆயிடுச்சு. அதுக்கு நான் எந்த ஒரு வகையிலும் பொறுப்பாக முடியாது. கரெக்ட் தானே? வீடியோ போடுற பொண்ணுங்களை தப்பா பேசாதீங்க. எப்படி சொல்றதுன்னா, ஏன்னா இதே ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் நானு. எந்த ஒரு தப்புமே பண்ணாம வீடியோ மட்டும் போட்டதுனால இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க கேட்கலாம், உங்களுக்கு வீடியோனால இவ்வளவு ப்ராப்ளம் வருதுல்ல, நீங்க வீடியோ விட்டு போக வேண்டியதானுங்க. எங்க அசிங்கப்பட்டனோ அந்த இடத்துல மேல வரணும்னு ஆசைப்படுறேங்க. கரெக்டா இல்லையா? நான் என் ஃபேமிலியில கரெக்டா இருக்கேன், என் பிள்ளைங்க விஷயத்துல கரெக்டா இருக்கேன், எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கேன். வீடியோக்குள்ள வரணும்னு வரல, சும்மா நான் டைம் பாஸ்க்கு வீடியோ போட்டு அது எனக்கு மில்லியன் கணக்கா போய் என்னைய தூக்கி விட்டுருச்சு. அது தூக்கி விட்டதும் இல்லாம ஃபேக் ஐடிஸ் அது இதுன்னு என்னோட இதை டேமேஜ் பண்ணுச்சு. நான் எங்க அடிபட்டேன், அதுல இருந்தே நான் வீடியோல மேல வரணும், என்னோட ஆசை இதுதான். அதுக்கு உங்க சப்போர்ட் முழுசா கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போடுறேன். சந்தியா நீங்க ரொட்டீன் வீடியோ போடுங்க, ஒர்க் பண்ற சமைக்கிற வீடியோ போடுங்க, ரொட்டீன் போடுங்க, அந்த மாதிரி கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காண்டி இனிமேல் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அதுக்குன்னு தப்பு தப்பா ஏதாவது கமெண்ட் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிச்சிருவேன், பிச்சு. ஒழுக்கமா பேசுங்க, ஒழுக்கமா பேசுவேன். லைவ் எப்ப நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க லைவ் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் லைவுக்கு வரேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ. இது ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஃபுல் வீடியோ கொஞ்சம் சொதப்பலா இருந்தாலும் இனிமேல் போடுற வீடியோ நான் சூப்பரா போடுவேன். வீட்டுல உட்கார்ந்துட்டு மட்டும் போட மாட்டேன், கோயில் அப்புறமாட்டி பிள்ளைங்களோட
அப்படிலாம் போடுவேன். அதோட இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள் இல்லையா, நான் இங்க பாருங்களேன், முருகரை பிடிக்காதவங்க யாரோ இருப்பீங்களா? காலையில 7 மணிக்கு எஞ்சி நான் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் முருகரை பிடிக்கும், முருகரை கும்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். மோர் கலக்கி வச்சிருக்கேங்க, மோர் குடிக்கலான்ட்டு. நான் ஃபுல் டே விரதம் முருகருக்கு. உண்மையாலே உங்க திருப்பூர் சந்தியா நல்ல பொண்ணுங்க, ஃபேமிலி கேர்ளுங்க. மறக்காம திருப்பூர் சந்தியாவை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். வேலை இல்லைன்னு சொன்னாங்க, திரும்பி வேலை இருக்கு, சாப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்படிதாங்க திருப்பூர் பனியன் கம்பெனினாலே. அவங்க கூப்பிடுற நேரத்துக்குலாம் வேலைக்கு போகணும். வேலை இல்லைன்ட்டு வந்துட்டேங்க. இப்ப பீஸ் ரெடி ஆயிடுச்சு வான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வேலையாகணுமோ இல்லையோ, நம்ம சம்பாதிக்க போய் தானங்க ஆகணும் வேலைக்கு. கரெக்டா இல்லையா? நம்மளுக்கு தேவைன்னா நம்ம போய் தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு சின்ன அட்வைஸ் உங்க திருப்பூர் சந்தியா சொல்றேன், அது ஏத்துக்கோங்க, அது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா குடிக்கிறான்னு பாக்குறீங்களா? மோர் சாப்பிட மாட்டேன் நான் இன்னைக்கு. மோர் குடிக்கலாமான்னு தெரியலையே. ஐயோ, உப்பு போட்டு பொருள் எதுவும் குடிக்க கூடாதுல. விரதம் இருக்கும் போது மோர் குடிக்கலாமா குடிக்க வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுவரையும் குடிச்சது இல்ல. சரி, தயிர் இருக்கே, மோர் கலை குடிக்கலான்னு குடிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ். வேலைக்கு போற ஒரு அட்வைஸ் சொன்னல, அது சொல்லுங்க. வேலைக்கு போற இடத்துல எவ்வளவுதான் நம்மளை கேவலப்படுத்தினாலும் தாங்கிக்கோங்க. அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பயங்கரமா வலிக்கும். அதுக்கப்புறம் ஓகே, சரியாயிடும். சரியாயிடோட பழகிரும். ஏன்னா இது உங்களுக்கு அழுத்தி சொல்லுன்னா, வேலை இல்லாம வீட்டுல இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படணும். அதுக்கு நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு கம்முன்னு வேலையை பத்தரலாம். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானங்க? என்னடா இத்தனை நாள் ரீல்ஸ் போட்டிருந்தா ஏதோ ஒண்ணு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா? பேசுறதுலயே ஒரு நல்ல நல்ல கழுத்தலா இருக்குங்க, நல்ல நல்ல பாயிண்ட்லாம் இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. மோர் குடிச்சது வாயிலே ஒட்டிக்கிச்சு. தூக்கமா வருது, வேலைக்கு கூப்பிடுறாங்க. வேற ஏதோ டைம்லதான் நம்மளுக்கு தூக்கமா வரும். முருகா, எனக்கு தூக்கம் வராம பண்ணு. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு வேலைக்கு கிளம்புவோம். வேற என்ன பண்றதுங்க? ஒரு சொந்த வீடு கூட இல்ல. சொந்த வீடு கட்டுற வரையும் வேலைக்கு போய் தான் ஆகணும். உங்களுக்குள்ள சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இருக்கவங்களுக்கு, நிறைய காசு பணம் இருக்கவங்களுக்கு நிம்மதி இருக்காது. காசு இருக்கிறவங்களுக்கு, காசு இல்லாதவங்களுக்கு நிம்மதி இருக்கும். எனக்கு நிம்மதி இருக்கு, ஆனா ஒரு வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கு. என் ஆசை கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டு தானங்க? போய் தைக்கணுங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. தைக்கணும். சரி, ஓகே, அதை விடுங்க. நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. லேடிஸ் என் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஜென்ஸ் வீடியோ பாக்குறீங்கன்னா அண்ணா, ஏன் அப்படி நான் வளர்றவங்க திருப்பூர் சந்தியா. லேடிஸ் வீடியோ பாக்குறீங்கன்னா ஹாய் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜென்ஸ் வீடியோ பாக்குறீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன், நீங்க பண்ற கமெண்ட்லயே நான் கண்டுபிடிச்சிருவேன் யாருன்ட்டு. ஏன்னா எனக்கு என்னோட வீடியோ லேடிஸ் பாக்குறாங்களானே தெரியல, ஜென்ஸ் தான் பாக்குறாங்கன்ட்டு எனக்கு தோணுது. அக்கா, நாங்களும் பாக்குறோம் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட தட்டி விடுங்க பாப்போம். என்னோட லேடிஸ் ஃபாலோவர்ஸ் என்னை பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு சொல்லுங்க. நான் பண்றது வீடியோல நீங்க பண்றது தப்புக்கா கரெக்டுக்கான்னு சொல்லுங்க, திருத்திக்கிறேன். வேற என்ன பண்ணணும்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. லூஸ் மாதிரி வளர்றேன்ல, பசி மயக்கம் அப்படிதான் வளருவேன். வாழ்க்கை என்னவென்று அன்பிலே அன்பு
அன்பு அன்பு ஒன்றுதானே அனாதை. இந்த அன்பு யாரு கொடுத்தா என்ன? என் ஃபாலோவர்ஸ் ஆன நீங்க கொடுங்க அன்பு. எப்படியோ கொஞ்சம் ஒல்லி ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணிட்டேன்னா ஓகேவா? இந்த வெயிட் இல்ல கொஞ்சம் ஏத்தவா கம்மி பண்ணவான்ட்டு சொல்லுங்க. சரிங்க, அப்படியே போய் வேலைக்கு கிளம்புவோம். வேலைக்கு போகணும் 1:30 மணிக்கு. அதனால நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நானு வேலைக்கு கிளம்புறேன். நீங்களும் வேலைக்கு போய் நல்லா ஒர்க் பாருங்க. வேலை செஞ்சாதாங்க நம்மளுக்கு சாப்பாடு, உழைப்போம், உயர்வோம். கரெக்ட் தானேங்க? இந்த மாதிரி வேலை இல்லைன்னா நாய் கூட நம்மள மதிக்காது. இது என்னன்னு பாக்குறீங்களா? டெடி. அது மண்டைய மடக்கி படுத்திருக்கேன். பாவம், அது செத்து போச்சு. அது வாங்கி ஒரு 5 வருஷம் ஆகுது. ஏன்னா தலகாணில எல்லாம் படுக்க கூடாதுல விரதம் இருக்கிறப்ப. தலகாணில எல்லாம் படுக்க கூடாதுல விரதம் இருக்கிறப்ப. அதனால அப்படியே மடக்கி டெடிய படுத்திருக்கேன். டைம் 1 மணி ஆச்சு. 1:30 மணிக்கு கிளம்பிடுவேன். பாய் பாய். என்னடா கையாட்டு பார்த்தீங்களா? போன் போட்டிருக்கேன், அதை காட்டுறவங்க இருக்கு. சரிங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறேன். பை பாய். see you tomorrow. திருப்பூர்ல இருந்து சந்தியா. வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி.